ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வைவல் சீரிஸ் சீசன்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட். நான் பார்த்தீங்கன்னா சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் விட்டுறேன். ஸோ அதனால் இந்த சீரீஸை நான் நிறுத்தவே மாட்டேன். அவ்வளோதான் சொல்லிக்கிறேன், நிறுத்தவே மாட்டேன். ஸோ இந்த இதுக்கு பேர் ஹீரோ பிரெயின் வேணாம், ஹெவன் வைக்கலாமா? CVE ஹெவன் வர்சஸ் நெதர். ஓகே, ஸோ இது ரெண்டு பேருமே கலந்தது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சீட் பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது வைக்கிறேன். 4 5 6 7 8 9. இந்த சீடை உங்களுக்கு வேணுன்னா எடுத்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிறேன், எடுத்துக்கோங்க. வேணா அது எப்படி இருக்கும்னு தெரியாது, நல்லாயிருக்கும். அதான் நான் கீப் பண்ணிட்டுருக்கேன். ரிசோர்ஸ் பேக்கில் எதுவும் போட தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாமே போட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் போடுவேன். ஏன்னா நான் ஒரு இது போட்டுருக்கேன், எண்ட் அப்டேட்டு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போட்டால் எண்ட் அப்டேட் ஒர்க் ஆகும். நீட் கோல் ஃபார் டார்ச் தேவையில்லை. ஓகே, பில்டிங் ட்ரெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஆகுது. லோடுங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டாங்கன்னா இப்போ தான் காலையில் ஆகுதா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸ் பக்கத்தில் அனுப்பிட்டாங்க. உடைப்போம். வாவ், அப்படியே இது பார்க்க அப்படியே இது மைண்ட் மாதிரி தானே ரேஸ் இருக்குது. நான் அவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே நான் போடுற ரிசோர்ஸ் பேக்கால் தான் எல்லாமே விடுவேன். ஓகே, உடைச்சிப்போம். ஜாவாவில் உங்களுக்கு விளாட்ணுன்னா சொல்லுங்கன்னா போதும் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை உடச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கிராஃபிங் டேபிள் ஸ்டிக்கெட்டு செஞ்சுட்டு இப்போது வச்சுட்டு ஸ்வாடு ஆக்ஸு பிக்காக்ஸு செஞ்சாச்சா? சங்கு பார்த்திங்கன்னா 22 சங்கில் தான் வச்சுருக்கேன். எனக்கு அவங்க தூரத்தில் ஏதோ தெரியுது கேஸ். வாங்க போவோம். சொன்னேன்ல செரி பிளாசம் கேஸ். நான் ஜூம் ஆப்டிஃபைன் எனக்கு ஒர்க் ஆகுது. நான் ஜூம் ஆப்டிஃபைன் நான் போட்டேன், அது ஒர்க் ஆகுது. எனக்கு தெரில. ஓகே, பிளாசம் ஹியர் வி கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கேமரா ஆங்கிளில் விரித்து வச்சா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரில கைஸ். விரித்து வச்ச உடனே தான் அங்கே பாருங்க நல்லா இது ஸ்பீடாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் தான் விரித்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம போமா? அப்பா இந்த கேம் விளாடும்போது அப்படியே வச்சு வில்லேஜ். வாவ், செம கைஸ். இந்த சீசன்லேயே ஒரு வில்லேஜ் பீடு ஃபார்ம் கட்டிடலாம். செம. ஹார்ஸு என்ன ஹார்ஸு. ஓகே, அதான் அப்புறமா டைம் பண்ணிக்கலாம். சத்தமாக எனக்கு பிடிக்கல. ஓகே, மேலே ஏறுவோம். நாங்கள் திருப்பி பார்த்தீங்களா வில்லேஜ். நான் ப்ளஸ் பாயிண்ட் பக்கத்தில் பாருங்கள், அதை வச்சு ஸ்ப்ரிட் கண்ட்ரோலு. ஓகே, பாடி செரி பிளாசம் கேஸ். நான் சர்வைவல் சைஸில் எப்போவுமே சர்வைவலில் நான் செரி பிளாசம் பார்த்ததே கிடையாது. க்ரியேட்டிவில் வேணால் நான் பார்த்துருக்கேன், நானே நட்டு விட்டு. அது மட்டும் இல்லை, ஒரு தடவை நான் ஒரு வீடியோ கேட்டனால ஒரு லைப்ரரின்னு கேட்டனால ஸோ அந்த வீடியோவில் நான் பார்த்தேன். ஸோ இதுதான் செகண்ட் டைம். நான் அப்போ க்ரியேட்டிவ்லேருந்து தான் எல்லாமே எடுத்தேன். அது ஓகே தான், நான் சர்வைவலாக எதுவுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரியேட்டிவ் தான் எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கேட்டது எப்படி அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் நான் ஜாம்பிக்கு நான் பயங்கரமாக பார்ப்பேன். வாவ் கைஸ், இந்த இடத்துல இருக்க அட்மாஸ்பியரே செமையாக இருக்குது. அட்மாஸ்பியர் கிடையாது, ஆமாம் நல்லது தான் எனக்கு. நம்ம எல்லாமே இருக்கோம். இந்த பிங்க் இதெல்லாம் லைட்டை தொட்டாலே அவ்வளோ இதாகுது. ஓகே, மாடா சார் நான் வச்சுருந்தேன். ஓகே, சொல்கிறீங்கன்னா உங்கள் ஹனி உழுவுதா வேலை பாருங்கள், உழுவணும். ஓகே, ஸோ அப்புறமா விட்டோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஸ் நம்ம செட் பண்ணோம். ஸோ இதுக்கான இடம் எங்கே தெரியுமா பண்ண போகிறோம்? ஐ திங்க் திஸ் பிளேஸ் இஸ் குட். ஸோ அதனால் இந்த இடத்துல பண்ண போகிறேன்.
போட்டுட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு போய் கீழே இருந்து எடுத்துக்கணும் பேர்ட்ஸ். நம்ம இந்த இது வச்சு தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோட் நம்மளுக்கு வீடு தேவையில்லை, இந்த சாதாரண வீடியோ போதும். சளி போச்சு. ஓகே, நம்ம அங்கே ட்ரெஸ் ஃபுல்லாமே ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜுக்கு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மைனிங்லாம் பண்ணால் நான் ஸ்டோன் என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, எல்லாமே எடுத்து முடிப்போம். உங்களுக்கு இதையும் எடுத்துக்கணும். நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் எல்லாமே எடுத்துப்போம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த செரி பிளாசம் சைடு ஒரு அழகான வில்லேஜு. இந்த இடத்துல பக்கத்தில் வில்லேஜ் தான் இருக்கும். ஷீப் பண்ணிட்டேன். ஓகே, பார்த்திங்கன்னா இதையும் நம்ம வந்து ஃப்ராங்காக மாற்றிக்கலாம். சரி, ஓகே, நம்மளுக்கு 24 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் போய் கீழ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் பெட்டு செய்ய முடியும். ஆனால் இன்னும் ரெண்டுமே கிடைக்கிற மாதிரியே தெரியலையே. அங்கே இருக்குது. ஓ சாரி கேஸ், தெரியாமல் ஒரு டேர்ன் பண்ணும்போது தெரியாமல் போட்டுட்டேன். ஓகே, 2 இருக்குது நம்மளுக்கு. ஸோ நல்ல வேட்டை. ஓகே, ஓகே ஓகே இது இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போய் பண்ணுவோம். இந்த 3 உள்ள நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ இந்த சீரீஸ் கொஞ்சம் நல்லாவே போகிற மாதிரி இருக்குது கைஸ். என்னோட இதுங்க தான் போச்சு. அங்கே இருக்கு. ஓகே, உடச்சிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு இதை செஞ்சோன்னா பெட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஆனால் நான் இந்த பெட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு ரெட்டு ஃப்ளவர் வேணும். ரெட் ஃப்ளவர் கம்பல்சரி கண்டுபிடிக்கணும். ஒரு ரெட் ஃப்ளவர். ரெட் ஃப்ளவர் ஒன்று கூட இல்லவே இல்லையாட்டுக்கு. ஆமாம், அங்கே இருக்குது. ஓகே, நான் சைடு கொஞ்சம் சுற்றி பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம போய் ரெட் ஃப்ளவரை உடைப்போம். ஓகே, பாப்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து ரெட் டை பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெட்டு செஞ்சிடலாம். அவ்வளோ பெரிய பெட்டு எப்படி கையில் எடுத்து போகிறான்னு தெரியல கைஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெற்றிகரமாக ரீஸ்பான் பண்ணி செட் பண்ண போகிறோம். இந்த இது வேறு படி மாதிரியே இருக்குது கைஸ், தொல்லை பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்குண்ணாப்பா. எங்கே போச்சு? நான் பேசாங்க ஒரு மார்க் பண்ணி வைக்கணுங்க. ஓகே, சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாரி ரீஸ்பான் பாயிண்ட் இந்த சீரீஸில் வெற்றிகரமாக ஒரு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோன் ஐட்டம்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இப்படி கீழே உடச்சிக்கிட்டே போகணும். இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம ஸ்டோன் தான் மெயின் பண்ணுறோம். இது இப்போ உடச்சிப்போம். சாரி ஸ்டோனேஜ். ஓகே, நல்லா உடைப்போம். வேறு ஸ்லோவாக உடைக்கிறோம். பார்த்தாங்கன்னா தெரியல. ஓகே, இப்போ உடச்சிப்போம். கோல். ஓகே, நம்ம கோல் கிடச்சாச்சு. நம்ம கோல் எடுத்தாச்சு. கோல் பிளாக்கு. கோல் வச்சு அப்சர்வேஷன் செய்யணுமா தெரியல சார். கோல் வச்சு எப்படி அப்சர்வேஷன் செய்யணும்? கோல் பிளாக்கா பார்க்க நான் அப்சர்வேஷன் மாதிரி இருந்துச்சு. அது கிராக் பண்ணுது. ஸோ அதான் நான் அப்சர்வேஷன் செய்யணுமான்னு பார்த்தேன். ஓகே, ஸோ ஸ்டோன்ஸ் நம்ம செஞ்சாகணும். ரொம்ப பாருங்க எனக்கு எப்படி குறையுதுன்னு. நம்ம ஸ்டோனை கொஞ்சம் எடுத்துப்போம். நம்ம இதோட கோலோட நம்ம ஸ்டோன் தான் தேவை. கோல் நம்மகிட்ட நிறையா இருக்குது. நம்ம ஸ்டோன் ஐட்டம்ஸ்க்கு மாறணும். ஒரு நம்ம உடச்சிக்கிட்டே போகலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு
ஸ்டோன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். மேலே போயிட்டு ஸ்டோன் பிக்கேக்ஸ் செஞ்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது. ஸோ அதனால் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாடை வச்சுக்கோங்க. தூங்க மாட்டேங்கிறான்னா ஐயோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறேன், இப்போ தூங்கலாம். அப்போ ஒரு வேலை தூங்கிச்சு. ஓகே. டே 2. இப்போ நம்ம கிராவலா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் பிக்கேக்ஸ் எடுத்து நம்ம உடச்சிக்கலாம். இங்கே ஸ்பீடாக உடைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உடச்சிக்கலாம். இங்கேயும் உடச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு ஸ்டோன் எடுத்துச்சு. இன்னும் மேலே போகணும். ஓகே. ஸோ இப்போ கண்ட்ரோலர் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே சார். பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு ஸ்வாடு செஞ்சுக்கலாம், ஆக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே. இது இங்கே இருக்கட்டும். சாப்பாடு வேணுமா? சாப்பாடு இந்த வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. சாப்பாடு. ஓகே. நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸ்க்காக நம்ம எல்லாமே 3 கொண்டாச்சு. ஓகே. சாப்பிடுவோம். பாய்சன் ஆச்சு. ஓகே. ஸோ சாரி வெரி சாரி. எங்கே போகணும்? இதுக்கு பம்ப்கின் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நம்ம இதை உடச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஃபுட்டு செய்ய முடியுது. என்ன ஃபுட்டுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மேலே நியூ ரெசிபி அன்லாக்கில் பார்த்தேன். இன்னும் ஃபுட்டு செய்ய முடியுது. நல்லா இன்னும் நிறையா இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கே போய் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய கேவுக்கு வாங்கிட்டு என்ன கேவ் அப்படின்னா சைடில் நான் பார்த்து திட்டாங்க. பிரச்சனை தெரியல. மவுண்டனுக்கு நடுவில் ஒரு பெரிய கேவ் சரி ஆப்போசிட் சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தேர் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கமா? இருக்குது. இந்த கேள்வி நான் சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. லாவாக நிலத்தில் இருக்குது. ஓகே. நான் தோண்டிக்கிட்டு போயிட்டு அப்பாடா ஒரு இல்லை கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். 3 டாட் செஞ்சேன். அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருந்துச்சு. ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா அயன் எடுத்துக்கலாம். இவங்களோட அயன் அவ்வளோதான். ஓகே. கோல் நான் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினச்சேன். பட் நம்மளுக்கு லைட் சோர்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதையும் உடச்சிக்கலாம். ஓகே. நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் போய் ஃபர்னாஸ் வர சொன்னோம். ஸோ நம்ம ஃபர்னாஸ் செய்கிறதுக்கு ஸோ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எல்லாமே டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் செத்துட்டு நான் என்னோடய ரீஸ்பான் செட்டில் அதில் வந்து பெட்டில் நான் போயிருந்தேன். ஸோ அப்போ தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வீடு கிடையாது, ஒரு என்னோடய பேஸ்னே வச்சுக்கணும். எவ்வளோ பெரிய இவ்வளோ கோல்டாக இவ்வளோ டைமண்ட் அயன் இருந்துச்சுன்னா கூட ஒருத்தலாம். கோல் எதுக்கும் யூஸ் ஆகாது, அது இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம உடச்சிக்கலாம். இதையும் உடச்சிக்கலாம். இதையும் அடப்போங்களா. எனக்கே எத்தனை 1 ஸ்டாக் கிட்ட வந்துடுச்சு. போங்களா. ஐயோ என்னால் ஏற முடியல. உடச்சிட்டேன்.
என்னோடய அயன் என்னோட இது ஸ்டோன் பிகல்ஸு அவ்வளோதான் வேலையை சரி அப்படியே விழுந்துடும் லாவில் விழுந்துருவான். இப்போ நான் கீப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதாவது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை வச்சு ப்ளேஸ் பண்ணலாம். தேவையில்ல இருக்கு ஃபைனான்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அது செஞ்சதுக்கப்புறம் ஒரு நமக்கு ஒரு இது பேட்சு அதை வச்சுட்டு இதை வச்சுக்கலாம். நம்ம இதை வச்சு நம்ம 10 ஸ்டிக் செஞ்சுக்கலாம். 10 ஸ்டிக் செஞ்சாலும் 40 கோல் செஞ்சுக்கலாம். 40 டாப்ஸ் 40 டாப்ஸ் செஞ்சாச்சும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த அடுத்த கொஞ்சம் லைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இது இல்லை 2 அயன் கிடச்சிட்டு 3வது அயன் ஒன்று கண்ணு மட்டும் சீனுக்கு சொல்லுறேன். இது செஞ்சுக்கலாம். பிக்கெக்ஸ் இப்போ விட்டு வச்சு நம்ம வந்து இதுவே எடுத்துக்கலாம். நம்ம அயன் ஸ்வாட் ஒன்று சொல்லணும். ஓகே இப்போ நம்ம ஒன்று வச்சு நம்ம எனக்கு நம்ம சொல்லணும் ஷீல்ஸு சாரி சுகர் சுகர்னு எடுத்தாங்க. சாமான் சுகர் கேன் வழியாக வரும் சுகரு. ஓகே நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே நைட் ஆச்சு நம்ம தூங்கிடுவோம். இப்போக்கு தூங்கி வச்சேன். தூங்கின ஒன்று வச்சு ஒன்று ஸ்வாட் செஞ்சுக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம ஸ்வாட் செஞ்சாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தூக்கி ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் கிடைக்கும். தேங்க்ஸ் கைஸ். பாய் கைஸ். பாய்.